Yes, very good evening. Right. ஸோ இன்னைக்கு நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிட்டரரி மூமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு. ஓகேயா? ஸோ ஃப்ரம் த பிகினிங் இங்கிலீஷ் சாசேரியன்ஸ், ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ்ல இருந்து அவான்கார்ட் மூமெண்ட் வரைக்குமே எந்த அளவுக்கு மூமெண்ட்ஸ்ல நம்மளோட ரைட்டர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் ஏன் நம்ம மூமெண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம்னா, நீங்க ஆல்மோஸ்ட் chronological ஆர்டர்ல மூமெண்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸோட chronological ஆர்டர் உங்களுக்கு தானாவே தெரிஞ்சிடும். சோ சிம்பிள் மெத்தட், ஏதாவது ஒரு லிட்ரேச்சர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா பிளண்டா யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அதுக்கு அடுத்து யார் வந்தாங்க அப்படிங்கறது அப்படி போகாம அங்க என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடந்தது, அது வந்து சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து அந்த டைம்ல எப்படி இருந்தது, அதோட அந்த ஊரோட சோசியல் ஹிஸ்டரி எப்படி இருந்தது. இப்ப அமெரிக்கன் லிட்ரேச்சர்னா அங்க வந்து என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட், அது எதனால வந்தது. இப்ப பீட் ஜெனரேஷன் அப்படின்னா அங்க எதனால பீட் ஜெனரேஷன் வந்தது, யாரெல்லாம் லாஸ்ட் ஜெனரேஷன் போயட்ஸ், இது எதனால அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த ஊர்ல அந்த டைம்ல என்ன நடந்தது அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அண்ட் இந்த பர்டிகுலரா அந்த போயட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரைட்டிங் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். சோ இங்க நம்ம ஸ்டார்ட் பண்றதே பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் சாசேரியன்ஸ், ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்றோம். சோ ஃப்ரம் த பிகினிங் சாசரை ஃபாலோ பண்ணவங்கள தான் நம்ம சாசேரியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? சோ அங்க இருந்து லாஸ்டா 20th செஞ்சுரி 21st செஞ்சுரியில வந்து அவான்கார்ட் மூவ்மெண்ட் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம chronological ஆர்டர்ல பார்க்க போறோம். சரியா? சோ அப்படி chronological ஆர்டர்ல பார்க்கும்போது எந்தெந்த ரைட்டர் எங்க அசோசியேட் ஆயிருந்தாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரைட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க டைரக்டாவே தெரிஞ்சுக்கலாம். சோ ஃப்ரம் த பிகினிங் வி ஹாவ் சாசேரியன்ஸ். நான் இங்கேயே கொடுத்திருக்கேன் ரெண்டு சாசேரியன்ஸ், இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் அண்ட் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். சோ இங்க இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து சாசரை ஃபாலோ பண்ணவங்க. ஓகேவா? எதனால சாசரை ஃபாலோ பண்ணாங்க? பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ரைட்டர்ஸ் எழுதி இருந்தாலும் சாசரோட கேண்டபரி டேல்ஸ் அது வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது, புதுசா இருந்தது. அண்ட் அது வந்து நிறைய பேர்கிட்ட போய் ரொம்ப பாப்புலரும் ஆச்சு. சோ ஆமால்ல, இந்த மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத நிறைய ரைட்டர்ஸ் அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய பீப்புள் அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் முக்கியமா அவர் வந்து உருவாக்குன சாசேரியன் ஸ்டான்ஸாவா இருக்கட்டும். சாசேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னா 7 லைன் ஸ்டான்ஸா. ஒரு ஸ்டான்ஸால 7 லைன்ஸ் இருக்கலாம், 7 லைன்ஸ் வச்சும் ஒரு போயட்ரியோட ஸ்டான்ஸை எழுதலாம் அப்படின்னு கொண்டு வந்தது சாசர். தட் இஸ் வை இட் இஸ் நோன் அஸ் சாசேரியன் ஸ்டான்ஸா. இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டா ஆல்ரெடி யூஜிசி நெட்ல வந்திருக்கு. சாசேரியன் ஸ்டான்ஸா ஹவு மெனி லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தட் வாஸ் 7 லைன்ஸ். ஓகே, 7 லைன்ஸ் சாசேரியன் ஸ்டான்ஸா. அது எல்லாமே நம்ம சாசர் பார்க்கும் போதே பார்க்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன் சாசரை பத்தி. சோ சாசர் வந்து நிறையவே எழுதினாரு அண்ட் அவரை வந்து ஃபாலோ பண்ண பீப்புள நம்ம சாசேரியன்ஸ் சொல்றோம். இங்கிலாந்துல இருந்து ஃபாலோ பண்ணவங்கள இங்கிலீஷ் சாசேரியன்ஸ்னும், ஸ்காட்லாந்துல இருந்து ஃபாலோ பண்ணவங்கள ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ்னு சொல்றோம். அண்ட் இவங்க வந்து பேஸ்ட் ஆன் சாசரோட ஒர்க்ஸ் இருந்தது இல்லையா, லைக் டெம்பிள் ஆஃப் கிளாஸ் இருந்தது, ஹவுஸ் ஆஃப் ஃபேம், சாரி ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இருந்தது, அதை வச்சு டெம்பிள் ஆஃப் கிளாஸ் லிட்கேட் எழுதினாரு. அண்ட் சேம் புக் ஆஃப் த டச்சஸ பார்த்து பல பேர் வந்து அதை பேஸ் பண்ணி எழுதினாங்க. அண்ட் ட்ராய்லஸ் அண்ட் கிரைசீட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் பேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நிறைய ரைட்டர்ஸ் வந்து எழுதினாங்க. அதுல முக்கியமா ரெண்டு சாசேரியன்ஸ், இங்கிலீஷ்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து ஃபாலோ பண்ணவங்க, ஸ்காட்லாந்துல இருந்து ஃபாலோ பண்ணவங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பாத்துக்கிட்டோம்னா யூனிவர்சிட்டி விட்ஸ், சாசருக்கு அப்புறமா பிஃபோர் அவர் ஷேக்ஸ்பியர் நம்ம பாத்துக்கிட்டோம்னா வி ஹேவ் யூனிவர்சிட்டி விட்ஸ். ஸோ ப்ரிடிசர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் யாருன்னு பாத்துக்கிட்டோம்னா யூனிவர்சிட்டி விட்ஸ் தான். ஸோ யூனிவர்சிட்டி வந்து ரெண்டு இருந்துச்சு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த டைம்ல அந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வெளியில வந்து நிறைய பிளேஸ் எழுதினவங்கள தான் நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஆஃப்டர் தட் ஷேக்ஸ்பியர் வந்தாரு. அண்ட் தென் வி ஹாவ் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ், கெவாலியர் போயட்ஸ், அதுக்கப்புறமா கிட்கேட் கிளப் வந்துச்சு, ஸ்கிரிபிளேரஸ் கிளப் வந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம chronological ஆர்டர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆர் யூ ஆல் ரெடி? எஸ், எஸ். Just type it in the chat box. Yes. Are you all aware? Yes. Very good. So first, சாசேரியன்ஸ் நம்ம எடுக்கிறோம்ல.
திஸ் இஸ் லைக் மை எப்பவுமே என்னோட வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரை எப்பவுமே சொல்லி தருவேன். திஸ் இஸ் மை ஃபேவரட். எனக்கு வந்து நான் முதல்ல நான் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரோட ஷார்ட்கட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து நம்மளோட அகாடமில சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ திஸ் ஒன் இஸ் சோ க்ளோஸ் டு மை ஹார்ட். மிடில் இங்கிலீஷ் ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சில ரைட்டர்ஸ் ஃப்ரம் த பிகினிங் இருப்பாங்க அண்ட் அவங்களோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து நமக்கு தெரியாது. அண்ட் யூஜிசி நெட்லயுமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோவர் சாசர்லாம் கொடுத்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பேசிக்காவே நமக்கு எப்படி வந்து மைண்ட்ல செட் ஆயிருக்கும்னா சாசர் தானே ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எப்பவுமே செட் ஆயிருக்கும். பட் அது ரொம்பவே தவறு. சாசருக்கு முன்னாடி 3 ரைட்டர்ஸ் இருந்தாங்க அந்த டைம்ல, ரொம்ப ரொம்ப ஃபிளரிஷான ஒரு ரைட்டர்ஸ் இருந்தாங்க. சோ இந்த ஆர்டர் வந்து எப்பவுமே உங்களுக்கு மறக்கவே கூடாது இல்லையா? சோ இந்த அத்தனை பேரையுமே நம்ம வந்து மெமரைஸ் பண்ண போறோம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள. சரியா? ஆர் யூ ஆல் ரெடி? எஸ். சோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டோம்னா we have ஜான் வைக்லிஃப், ஜான் கோவர், வில்லியம் லாங்லாண்ட் அண்ட் ஜெஃப்ரி சாசர். சோ இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வைகோலேண்ட் சாசர், லைக் வண்டர்லேண்ட் மாதிரி வைகோலேண்ட் சாசர். வைக்லிஃப், கோவர், லாங்லாண்ட், சாசர். வைகோலேண்ட் சாசர். இஸ் தட் கிளியர்? எஸ். ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சிருச்சா? எஸ். So Wycliffe, Gower, Langland, Chaucer. Wygoland, Chaucer. Just write it down. Am I audible? Am I audible? எஸ். ஓகே. சோ வைகோலேண்ட் சாசர், அவ்வளவுதான். 4 இது முடிஞ்சிருச்சு. வண்டர்லேண்ட், வைகோலேண்ட், வைக்லிஃப், கோவர், லாங்லாண்ட், சாசர். சோ இவங்களை ஃபாலோ பண்ண சாசரை ஃபாலோ பண்ண சாசேரியன்ஸ் எப்படி வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கிறது? ரைட். இப்போ ரீசெண்டா வந்த கொஸ்டின்ல கூட நிறைய குரோனாலஜி தான் கேட்டிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல? சோ அடுத்து வந்து என்னன்னா அடுத்த ஆர்டர் லீவ், கேட், ஆஷ், ஆர்ஐபி, மால். நம்ம வீட்ல இருந்து லீவ் ஆகுறோம். சரியா? ஜஸ்ட் வீட்ல இருந்து நம்ம லீவ் ஆகுறோம். லீவ் ஆகி எங்க போறோம்? கேட்டுக்கு போறோம். சரியா? கேட்ட பார்த்தா கேட்டு கிட்ட ஃபுல்லா ஆஷா இருக்கு, சாம்பலா இருக்கு. சோ ஆஷ் பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆர்ஐபி அப்படின்னு ஞாபகம் வரும். என்னதான் ஆர்ஐபியா இருந்தாலும் நான் எங்க போறேன்ப்பா, நான் மாலுக்கு போறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலுக்கு கிளம்புறோம். சோ லீவ், கேட், ஆஷ், ஆர்ஐபி, மால். லீவ், கேட், ஆஷ், ஆர்ஐபி, மால். சோ லீவ் இஸ் ஹாக்லிஃப், கேட் இஸ் லிட்கேட், ஆஷ்பி, ஆஷ் இஸ் ஆஷ்பி, RIP is Ripley and Mal is Mallory. Mallory வந்து சாசேரியன் கிடையாது, பட் அதே டைம்ல இருந்த ஒரு ஆளு, அதனால இவரையுமே சேர்த்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நம்ம படிச்சுக்கலாம். சரியா? சோ லீவ், கேட், ஆஷ், RIP, மால். லீவ், கேட், ஆஷ், RIP, மால். ஓகே, இவங்க எல்லாம் இங்கிலீஷ் சாசேரியன்ஸ், மேலரியை தவிர்த்துட்டு. ரைட். அண்ட் தென் கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து இருந்தாரு. இவங்க எல்லாமே ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ், இந்த 4 பேருமே. கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து, ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டன்பர் அண்ட் கெவின் டக்ளஸ். சோ இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜேம்ஸ் சன் பார் கிளாஸ். ஜேம்ஸோட சன் பார்ல கிளாஸ் வச்சுட்டு நின்னுட்டு இருந்தாரு. ஜேம்ஸ் சன் பார் கிளாஸ். ஓகே. சோ வைகோலேண்ட் சாசர், லீவ், கேட், ஆஷ், ஆர்ஐபி, மால், ஜேம்ஸ் சன் பார் கிளாஸ். ஜேம்ஸ்னா கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து, சன் இஸ் ஹென்ரிசன், Bar is Dunbar, Glass is Gavin Douglas. Is that clear? So first 4 ரைட்டர்ஸ் வந்து அவங்க தான் வந்து தலைவர்கள் மாதிரி. சரியா? So வைகோலேண்ட் சாசர்ல அந்த ஃபர்ஸ்ட் 4 பேர் தான் தலைவர்கள் மாதிரி. அதனால அவங்க 4 பேரை ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அண்ட் சாசரை ஃபாலோ பண்ண இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் எல்லாமே நான் ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன்ல. So ஹாக்லிஃப், லிட்கேட், ஆஷ்பி, ரிப்லி அண்ட் மேலரி.
ரைட். அதுக்கப்புறமா இருந்தவங்க ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ், கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து, ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டன்பர் அண்ட் கெவின் டக்ளஸ், ஜேம்ஸ் அண்ட் பார்கிளாஸ். இங்க நான் எதுக்கு வந்து லைக் ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நார்மலா சாசேரியன்ஸ்னு கூட கொடுக்கலாம். இங்கிலீஷ் தனியா, பிரிட்டிஷ் ஸ்காட்லாந்து தனியான்னு கொடுக்க மாட்டாங்க. சோ ஆஷ்பிக்கும் ரிப்ளிக்கும் நடுவுல யாரு பிறந்திருப்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து. எப்பவுமே வந்து இந்த ஆரோ மார்க்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேம், இங்க நடுவுல ஆரோ மார்க் போட்டாங்கல்ல அப்படின்னு. சோ ஆஷ்பிக்கும் ரிப்ளிக்கும் நடுவுல கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து. அவ்வளவுதான், chronological ஆர்டர் முடிஞ்சிச்சு. இஸ் தட் கிளியர்? டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? இஸ் தட் கிளியர்? டெஸ்ட் பண்ணலாமா? எவ்ரிவன் எவ்ரிவன்? எஸ். சோ ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. கோவர், சாசர், வைக்லிஃப், லாங்லாண்ட். வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன கரெக்ட் ஆர்டர்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன கரெக்ட் ஆர்டர்? ஜஸ்ட் நீங்க வந்து ஷார்ட்கட் மட்டும் கொடுத்தா கூட போதும். ஷார்ட்கட் மட்டும் டைப் பண்ணா கூட போதும். எஸ், வை கோ லேண்ட் சாசர். எஸ், அப்ப வைக்லிஃப், கோவர், லாங்லாண்ட், Chaucer. Why go land Chaucer? Yes, very good, very good. That's it. That's it. First one correct. Second. Lydgate we have Ashby, Hawcliffe, Ripley. Yes, very good everyone. Very good. Why go land Chaucer? First one correct. Adukaduthu second one. We have Lydgate, Ashby, Hawcliffe and Ripley. So லீவ் ஆகுறோம், கேட்டுக்கு போறோம், அங்க ஆஷ் இருக்கு, அத பார்த்தோன்னே ஆர்ஐபின்னு சொல்றோம். சோ லீவ், கேட், ஆஷ், ஆர்ஐபி, ரிப். சோ லீவ் இஸ் ஹாக்லிஃப், லிட்கேட், ஆஷ்பி அண்ட் ரிப்லி. Yes, very good. And then third one. Just try. King James first of Scotland, Dunbar, Henryson, Douglas. இதோட கரெக்ட் ஆர்டர் என்னது? What is the correct order? King James, Dunbar, Douglas, Henryson we have. Yes, very good, Miraculin. It is James, Son, Bar, Glass. Yes, very good, Priyadarshini. Very good, Shweta. It is James, Son, Bar, Glass. Yes, very good, Akshaya. So, King James first of Scotland, and then we have Henryson, James, Son, and then Bar, Dunbar, Glass, Douglas, Gavin Douglas. So அடுத்து வந்து Chaucer, Gower, Dunbar, Hawcliffe. நான் மிக்ஸ்டா கொடுத்திருக்கேன். Just tell me what is the correct answer? Chaucer we have, Gower we have, Dunbar, Hawcliffe. Yes, easy. Yes, very good, Priyadarshini. Yes, very good, Shweta. Very good, Shweta. Right, it was first one is Gower. Why go land la Gower? அதுக்கப்புறமா Chaucer. And then we have Hawcliffe and then Dunbar. Okay, Gower, Chaucer, Hawcliffe, Dunbar. Yes, very good. And then next one. Douglas, King James, Ashby, Wycliffe. What is the correct order? Douglas, King James, Ashby, Wycliffe. Just try. Easy one. Okay, Wycliffe is first one. Why go land Chaucer தான் நம்ம படிச்சிருக்கோம். So Wycliffe தான் first வரணும். Right, and then Ashby, and then King James, and then Douglas. Yes, very good. Yes, very good. Wycliffe, Ashby, King James, Douglas. So இது வந்து சொல்லுங்க பார்க்கலாம் chronological orderல. லாஸ்ட் ஒன் வந்து நான் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் கொடுத்திருக்கேன். கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன். Yes, very good, Raihana. Very good, Miraculin.
எஸ், லாஸ்ட் ஒன் மட்டும் சொல்லிட்டோம்னா நம்ம அடுத்து போயிடலாம். எஸ், Ashby we have Ripley, King James first of Scotland, Langland. ஓகே ஓகே. லேண்ட், ஆஷ், ஆர்ஐபி, ஜேம்ஸ். நான் ஒரே ஒரு ஆரோ மார்க்க ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஆஷ்பிக்கும் ரிப்ளிக்கும் நடுவுல ஒரு ஆரோ மார்க் இருந்தது, அது நேரா கிங் ஜேம்ஸுக்கு போச்சு. கரெக்டா? அதான் நான் லாஸ்ட் ஒன் ட்ரிக்கின்னு சொன்னேன். சோ லேண்ட் வந்து வைகோ லேண்ட்ல லேண்ட் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. எஸ், வெரி குட் அருண்யா, வெரி குட். சோ லேண்ட், ஆஷ்பி, அதுக்கப்புறமா கிங் ஜேம்ஸ், அதுக்கப்புறமா தான் ரிப்ளி. அதனாலதான் நான் நடுவுல ஒரு ஆரோ மார்க் போட்டு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சோ இப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க கொஸ்டினை பார்த்தோன்னே இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க. பட் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நேரம் யோசிக்கணும். ஓகே, கரெக்டா தான் நம்ம சொல்றோமா அப்படின்னு. இது வந்து எங்க பிளே ஆகும்னா, யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு பிளே ஆகும். ரைட்டா? சோ நம்மளோட இமோஷன்ஸ்க்கு நம்ம டக்குன்னு இமோட் ஆகி பண்ணிட்டோம் அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து ஒரு ராங் ஆன்சருக்கு எடுத்துட்டு போயிடும். ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும், நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கனாலே நீங்க அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். சரியா? சோ ஆஷ்பிக்கும் ரிப்ளிக்கும் நடுவுல ஜேம்ஸ் வந்துருவாரு. சோ லேங்லேண்ட், ஆஷ்பி, கிங் ஜேம்ஸ், ரிப்ளி. சோ திரும்பவுமே நான் ஒரு தடவை இது மட்டும் கோட் மட்டும் சொல்றேன். வைகோ லேண்ட் சாசர், லைக் வண்டர்லேண்ட் மாதிரி வைகோ லேண்ட். And then leave, gate, ash, RIP, mall. மால் வந்து மேலரி வந்து he is not a Chaucerian, பட் அதே டைம்ல இருந்தனால நான் சேர்த்து போட்டிருக்கேன். And then Scottish Chaucerians பார்த்துக்கிட்டோம்னா ஜேம்ஸ், சன், பார், கிளாஸ். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? chronological order, chronological order ஈஸியா இருந்ததா? everyone just type it in the chat box. Easy. Yes or no? Yes. Shall we continue? Cheer up, cheer up. தூங்கக்கூடாது யாரும். எஸ், வெரி குட். ஸோ சாசேரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தேர் ஆர் இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் அண்ட் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். இங்கிலாந்துல இருந்து ஃபாலோ பண்ணவங்க இங்கிலீஷ் சாசேரியன்ஸ், ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணவங்க ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். ஸோ இங்கிலீஷ் சாசேரியன்ஸ்ல பாத்துக்கிட்டோம்னா ஜான் லிட்கேட் தான் எப்படி சொல்றது, அக்னாலஜ்டு டிசைபிள் ஆஃப் சாசர்னு சொல்லலாம். நிறைய ஒர்க்ஸ் சாசரை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி நிறையவே ரெப்ளிகா மாதிரி கொடுத்திருப்பாரு. சோ ஜான் லிட்கேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிகர் அண்ட் நிறைய தடவை கொஸ்டின் வந்திருந்தது ஜான் லிட்கேட்ல இருந்து தான். அண்ட் தென் வி ஹேவ் தாமஸ் ஹாக்லிஃப், அண்ட் தென் வி ஹேவ் ஜார்ஜ் ஆஷ்பி, அண்ட் தென் ஜார்ஜ் ரிப்ளி. லீவ், கேட், ஆஷ், ஆர்ஐபி தான் நான் மேல போட்டிருக்கணும். பட் டிசைபிள் ஆஃப் சாசர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கேன். நீங்க மறக்கவே கூடாது. ஹூ இஸ் அ அக்னாலஜ்டு டிசைபிள் ஆஃப் சாசர்னு பாத்துக்கிட்டோம்னா தட் வாஸ் ஜான் லிட்கேட். அதே மாதிரி இங்க பாத்துக்கிட்டோம் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் பாத்துக்கிட்டோம்னா கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து, ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டன்பர் அண்ட் கெவின் டக்லஸ். சோ நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாசேரியன் ஸ்டான்ஸா எத்தனை லைன்ஸ் இருக்கும், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் சொன்னேன். சாசேரியன் ஸ்டான்ஸால எத்தனை லைன்ஸ் இருக்கும், ஜஸ்ட் டெல் மீ how many lines are there in this Chaucerian stanza? 7 lines. சொன்னோமா? 7 lines. So 7 lines அப்படிங்கறத ஒரு ஸ்டான்ஸால இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? சாசர். ரைட். ஆனா அந்த 7 லைன் சாசேரியன் ஸ்டான்ஸாருக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு. என்னன்னு பாத்துட்டோம்னா தட் வாஸ் ரைம் ராயல். ரைம் ராயல். ஓகே, ஃபர்ஸ்ட் சாசேரியன் ஸ்டான்ஸா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா அது வந்து ரைம் ராயலா மாறிடுச்சு. எதனால மாறுச்சு? எனிவன்? ரைம் ராயல். ஓகே, ரைம் ராயலா மாறிடுச்சு. வை? பிகாஸ் அந்த 7 லைன் சாசேரியன் ஸ்டான்ஸா இருக்குல்ல, அத கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து அவரோட ஒர்க் ஆன கிங் ஸ்கொயர்ல இமிடேட் பண்ணிருந்தார். அது அப்படியே ரெப்ளிகா பண்ணிருந்தார். சரியா? சோ இத வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கிங்கே அத வந்து எப்படி சொல்றது, அதுல இன்ஸ்பயர் ஆகி அதே 7 லைன் ஸ்டான்ஸால எழுதுறதுனால அந்த சாசேரியன் ஸ்டான்ஸாக்கு ராயல் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சு. தட் இஸ் வை இட் இஸ் நோன் அஸ் ரைம் ராயல். சோ கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து என்ன பண்ணாரு,
இத வந்து அவரோட கிங் ஸ்கொயர்ல யூஸ் பண்ணாரு. ஒரு கிங்கே வந்து சாசேரியன் ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணதுனால அதுக்கு ராயல் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சு. தட் இஸ் வை இட் இஸ் நோன் as ரைம் ராயல். ஓகே, கிங் ஸ்கொயர்ல, எஸ், கிங் ஸ்கொயர்ல அவர் வந்து இமிட்டேட் லைக் யூஸ் பண்ணிருப்பாரு சாசேரியன் ஸ்டான்ஸாவை. இனிமே மறக்காதுல. சோ சாசேரியன் ஸ்டான்ஸா 7 லைன்ஸ் இருந்தது. அத சாசேரியன் ஸ்டான்ஸான்னு தான் சொன்னோம். அண்ட் அத வந்து நம்மளோட கிங் ஜேம்ஸ் என்ன பண்ணாரு, அவரு யூஸ் பண்ணாரு அவரோட கிங் ஸ்கொயர்ல. அதனால அதுக்கு ராயல் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சு. தட் இஸ் வை இட் இஸ் ஆல்சோ நோன் as ரைம் ராயல். அண்ட் கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்டோட சேர்ந்து நிறைய ஸ்காட்லாண்ட்ல இருந்த ரைட்டர்ஸ் சாசரை ஃபாலோ பண்ணாங்க. யாரெல்லாம் அது? ஹென்ரிசன், டன்பர் அண்ட் டக்ளஸ். ஓகே, இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? எஸ், ஓவராலோட ரைட்டிங்ஸ் மட்டும் பார்த்துடலாமா? ஜஸ்ட் ஓகே. இப்போ இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி அக்னாலஜ்டு டிசைபிள் ஆஃப் சாசர்னு பார்த்துக்கிட்டோம்னா இட் வாஸ் ஜான் லிட்கேட். அண்ட் அவரு நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. த ஸ்டோரி ஆஃப் தீவ்ஸ், த புக் ஆஃப் ட்ராய், ஃபால் ஆஃப் பிரின்சஸ், த டெம்பிள் ஆஃப் கிளாஸ், அண்ட் தென் த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட். ஸோ இது எல்லாமே இந்த டெம்பிள் ஆஃப் கிளாஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் வாஸ் லைக் இது வந்து இட் வாஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் பை சாசர். சாசர் வந்து த ஹவுஸ் ஆஃப் ஃபேம்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் த டெம்பிள் ஆஃப் கிளாஸ். அதே மாதிரி த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் வாஸ் பேஸ்ட் ஆன் த புக் ஆஃப் த டச்சஸ். ஸோ சாசர் வந்து அவரோட ஒரு எப்படி சொல்றது, சாசர் வந்து என்னோட டீச்சர். சோ அவர் வந்து எப்படி அவர் எழுதினதை நான் இன்ஸ்பயர் ஆகி நான் அவரை மாதிரி எழுதுறேன்னு சொல்லிட்டு ஜான் லிட்கேட் வந்து எழுதிட்டு இருப்பாரு. இட் இஸ் நாட் லைக் பிசிக்கலா அவங்க வந்து டீச்சரா, அப்படி கிடையாது, அப்படி மென் பண்ணல, லிட்ரல் டீச்சர் கிடையாது. பட் ஹீ இஸ் மை குரு, ஹீ இஸ் மை கைட். அந்த மாதிரி இவர் வந்து அவரை ஃபாலோ பண்ணி அவரோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் வந்து இன்ஸ்பயர் ஆகி அதை இமிட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு ஜான் லிட்கேட். அண்ட் அதே மாதிரி தாமஸ் ஹாக்லிவ், ஹாக்லிவோட த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சென்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா உள்ள போய் படிக்கணும்னு இல்ல, பட் ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் வந்து நம்ம தாமஸ் ஹாக்லிவ் எழுதியிருக்காரு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ஆஃப் அ பிரிசனர் இன் த ஃபிளீட், இட் வாஸ் பை ஜார்ஜ் ஆஷ்பி. ஜஸ்ட் நீங்க சாசேரியன்ஸ் என்ன புக் எழுதியிருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. அண்ட் ஜான் லிட்கேட் அவரோட புக்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அவர்கிட்ட தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. சோ அதே மாதிரியே தான் நம்மளோட ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸும். ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட், கிங் ஸ்கொயர், இதுலதான் ரைம் ராயல் அவர் இமிட்டேட் பண்ணிருப்பாரு. அண்ட் தென் ஹென்ரிசன், த டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரைசீட், ட்ராய்லஸ் அண்ட் கிரைசீட் சாசர் எழுதியிருப்பாரு இல்லையா. சோ அதை பேஸ் பண்ணி அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஹென்ரிசன் எழுதுனதுதான் த டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரைசீட். ஓகே. அண்ட் வில்லியம் டன்பர், வில்லியம் டன்பரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த டைம்ல இருந்த நேஷனல் போயட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஸ்காட்லாண்டோட நேஷனல் போயட் யாருன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் பர்ன்ஸ் தான். பட் 15th செஞ்சுரியில யாரு ராபர்ட் பர்ன்ஸ் மாதிரி எழுதுனது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இட் வாஸ் வில்லியம் டன்பர். ஓகே, இது வந்து நம்மளோட ரெகுலர் கிளாஸ் நம்ம பார்க்கும்போது நான் அதுலயுமே சொல்லி தருவேன். ஸோ டோன்ட் வரி. இப்ப வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க, அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ் என்னன்றதை மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ வில்லியம் டன்பரோட த கோல்டன் டார்ச், த Thistle and the Royce, and then the Lament of the Macaris. இங்க மெக்காரஸ் அப்படின்னாலே மேக்கர்ஸ்னு அர்த்தம். போயட்ஸுக்கு வந்து அந்த டைம்ல இருந்து ஸ்காட்டிஷ்ல இருந்த அந்த நேம் வந்து மெக்காரஸ் ஆர் மேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க போயட்ஸ். ஓகே. அண்ட் தென் கெவின் டக்ளஸ் த பேலஸ் ஆஃப் ஆனர் எழுதினாரு. அண்ட் ஒன் அனதர் பர்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் அதே மாதிரியே சாசரோட ஒர்க்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதின ஸ்காட்லாண்ட்ல இருந்த ஒரு ரைட்டர் வந்து சர் டேவிட் லிண்ட்சே. Okay, so these are all the writers who are from Scotland, and they supported Chaucer and his works. Is that clear? Is that clear? Yes? Shall we move on to the next topic? Right, very good. So, and then university bits, easy one. So, university bits அப்படின்னா இந்த ரைட்டர்ஸ்க்கு பேர் வச்சது முதல்ல யாருன்னு தெரியணும்ல. ஏமா நீ சோறு வச்சியே பேர் வச்சியா அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து யார் வச்சாங்க அப்படின்னா ஜார்ஜ் செயின்ஸ்பரி. ஓகேப்பா, நீங்க எல்லாம் யூனிவர்சிட்டில இருந்து வந்துட்டு
சூப்பர்பா எழுதிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் நான் ஒரு குரூப்குள்ள வச்சு உங்களுக்கு ஒரு பேரு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் செயின்ஸ்பெரி தான் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படிங்கிற பேரை இந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்திருப்பாரு. அண்ட் இந்த ரைட்டர்ஸ்லாம் யார் யாரு மேம், இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறது இருக்கும்ல. சோ இங்கேயுமே நம்மளோட சின்ன ஒரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன். So there are two universities, Oxford and Cambridge University. ஆக்ஸ்போர்ட்ல இருந்து certain people வந்து படிச்சுட்டு வெளியில வந்து பிளேஸ் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ்ல இருந்து வந்திருப்பாங்க. சோ ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்தவங்களை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா JGTL ஆக்ஸ், JGTL ஆக்ஸ். ஜஸ்ட் வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, JGTL ஆக்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் RTNC கேம், RTNC கேம், தட்ஸ் இட், JGTL ஆக்ஸ், RTNC கேம். சோ இங்க JS ஜான் லில்லி, GS ஜார்ஜ் பீல், TL அப்படின்னா தாமஸ் லாட்ஜ், இவங்க எல்லாம் ஆக்ஸ். ஓகே, ஆக்ஸ்போர்ட் JGTL ஆக்ஸ். அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா RTNC கேம். சோ RS ராபர்ட் கிரீன், TN இஸ் தாமஸ் நாஷ், C வந்து கிறிஸ்டோபர் மார்லோ, இவங்க எல்லாம் கேம்பிரிட்ஜ். இப்ப இவங்க யாரு மேம் நடுவுல ஒருத்தர் தனியா இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து யூனிவர்சிட்டி எதுலயுமே படிக்கல, ஆனா யூனிவர்சிட்டி விட்ஸ் மாதிரி அந்த டைம்ல எழுதிட்டு இருந்ததுனால அவரையுமே வந்து ஜார்ஜ் செயின்ஸ்பெரி இந்த குரூப்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஓகேவா? சோ JGTL ஆக்ஸ், RTNC கேம். திரும்ப ஐ ரிப்பீட், JGTL ஆக்ஸ், RTNC கேம். ஜான் லில்லி, ஜார்ஜ் பீல், தாமஸ் லாட்ஜ், இவங்க எல்லாம் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்து நிறைய பிளேஸ் எழுதி ஃபேமஸ் ஆனவங்க. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்து வந்தது RTNC கேம். சோ ராபர்ட் கிரீன், ஆர்க்கு ராபர்ட் கிரீன், TN இஸ் தாமஸ் நாஷ், CM இஸ் கிறிஸ்டோபர் மார்லோ. ஓகே, CS கிறிஸ்டோபர் மார்லோ. அது அப்படியே அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கேம்பிரிட்ஜ்ல வந்துருவாங்க. அண்ட் யூனிவர்சிட்டிக்கே போகாம யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படிங்கிற குரூப்குள்ள இருக்கிறது யாரு? தாமஸ் கிட். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? எஸ், just tell me the shortcut. What is the shortcut? Just tell me the shortcut. Yeah, who are associated with Oxford University and who are associated with Cambridge University? Yes, very good, Aranya. Very good, Shweta. Very good, Raihana. JGTL Ox. Very good, Priyadarshini. RTNC Cam. Yes, very good. That's it. Easy. So JS John Lilly. Yes. TL Thomas Lodge. G is George Peel. அதே மாதிரி ராபர்ட் கிரீன், தாமஸ் நாஷ், கிறிஸ்டோபர் மார்லோ. அண்ட் தென் யூனிவர்சிட்டிக்கே போகாம யூனிவர்சிட்டி விட்டானது கிட். ஓகே, அவர் கிட்டா இருக்கிறதுனால உள்ள போயிட்டாரு. ஓகேவா? இதுக்கெல்லாம் பேர் வச்சது யாரு? ஜார்ஜ் செயின்ஸ்பெரி. ஜார்ஜ் செயின்ஸ்பெரி. சோ யூனிவர்சிட்டி விட்ஸோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துடலாம், மேஜர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அண்ட் ஜான் லில்லியோட ஃபர்ஸ்ட் ஒன் யூபிஎஸ் ஆர் யூபிசம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டேர்ம் வருது அப்படின்னா இட் வாஸ் அசோசியேட்டட் வித் ஜான் லில்லி. சரியா? யூபிஎஸ், யூபிசம், யூபிசம் அப்படின்னாலே அது வந்து ஜான் லில்லி தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு, அவரோட தான் அது அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் யூஃபிமிசம். யூஃபிமிசம் கிடையாது, இட் இஸ் யூபிசம். EUPHUISM, யூஃபிசம். யூபியஸ் யூஃபமிசம் அப்படிங்கிறது எப்படி என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவங்க வந்து செத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஐயோ அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எதனால அப்படின்னா நம்மளோட வே ஆஃப் டாக் வந்து கொஞ்சம் பொலைட்டா இருக்கணும். சோ அது வந்து பொணம்பா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஐயோ அது வந்து இறந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சோ நம்ம வந்து நம்மளோட விஷயத்த வந்து கொஞ்சம் மைல்டா சொல்றதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? யூஃபிமிசம்னு சொல்லுவோம். ஓகே, இங்க யூஃபிசம்ன்றது வந்து அந்த டைம்ல இருந்த ஒரு லிட்டரரி டிவைஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். லைக் ட்ராஜடி, காமெடி, அதுல இருந்தது இல்ல. சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. EUPHUISM, இட் இஸ் லைக் அ ப்ரோ ஸ்டைல். சோ இது வந்து ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் கிடையாது, இட் இஸ் லைக் ஒரு ப்ரோ ஸ்டைல். இத வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜான் லில்லியோட கம்ப்ளீட் ப்ரோஸ் ரொமான்ஸ்ல இருந்து தான் இந்த யூபிசமே வந்திருக்கும். சோ யூபிஎஸ் அண்ட் ஹிஸ் இங்கிலாந்துன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி யூபிஎஸ் தி அனாட்டமி ஆஃப் விட்னு ஒன்னு எழுதியிருப்பாரு. ஜஸ்ட் a minute, just a minute. Am I audible?
எஸ், இட் இஸ் அ ப்ரோஸ் ஸ்டைல். எப்படி எழுதணும், நம்ம போயட்ரி ஸ்டைல் எழுதுவோம்ல, எலிஜி அந்த மாதிரி எழுதுவோம்ல, அதே மாதிரி யூஃபிசம் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் ஒரு ப்ரோஸ் ஸ்டைல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இட் வாஸ் அசோசியேட்டட் வித் அவர் ஜான் லில்லி. அது வந்து ப்ரோஸ் ரொமான்சஸ்ல பேலன்ஸ்டு சென்டென்சஸ் இருக்கும், அலிட்ரேஷன் நிறைய யூஸ் பண்ணிருப்பாரு, நேச்சுரல் அல்யூஷன்ஸ் இருக்கும். இட் இஸ் லைக் ஒன் ப்ரோஸ் ஸ்டைல். யூஃபிசம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ப்ரோஸ் ஸ்டைல், இட் வாஸ் அசோசியேட்டட் வித் ஜான் லில்லின்னு மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி த அனாட்டமி ஆஃப் விட்னு ஒரு ஒர்க் வந்து ஜான் லில்லி எழுதியிருக்காரா, அதே மாதிரி அனாட்டமி ஆஃப் மெலன்கலின்னு ஒரு ஒர்க் இருக்கு, அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம்னு ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ சிமிலர் டைட்டில்ல நமக்கு வந்து ஒர்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, சிம்பிள். அனாட்டமி ஆஃப் விட் இஸ் பை ஜான் லில்லி. சரியா? நான் அதே மாதிரியே திரும்பவும் சொல்றேன். அனாட்டமி ஆஃப் மெலன்கலி அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. அனாட்டமி ஆஃப் மெலன்கலி எழுதியே வச்சுக்கோங்க. இட் இஸ் பை ராபர்ட் பர்டன். ராபர்ட் பர்டன் அவர் வந்து ஜக்கோபியன் பீரியட் ரைட்டர்ல வருவாரு. நம்ம இதுக்கப்புறம் அவரையுமே பார்ப்போம். பட் இப்பவே நான் அந்த டைட்டில் சிமிலர் டைட்டிலுக்காக சொல்றேன். Anatomy of Wit is by John Lilly. Anatomy of Melancholy. Anatomy of Melancholy by Robert Burton. Robert Burton, Burton, Burton. And then Anatomy of Criticism by Northrop Frye. Northrop Frye, Frye. ஓகே, ஸோ சிமிலர் டைட்டில்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு வந்து திரும்பவுமே நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான டைட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம்ல இருந்து இந்த தடவை நெட் எக்ஸாம்ல கொஸ்டினும் கூட வந்திருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் அந்த டைட்டில் அதோட அசோசியேட்டா இருக்க ரைட்டர்ஸ் தான் முதல்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜான் லில்லி, யூஃபியஸ், த அனாட்டமி ஆஃப் விட் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் ஜார்ஜ் பீலோட த பேட்டில் ஆஃப் ஆல்கசார் இருக்கு. அண்ட் தென் தாமஸ் கிட்டோட த ஸ்பானிஷ் ட்ராஜடி. இவர் தான் யூனிவர்சிட்டிக்கே போகாம யூனிவர்சிட்டி வித்ஸ்குள்ள இருந்தவர். கரெக்டா? சோ த ஸ்பானிஷ் ட்ராஜடி, அதோட சப்டைட்டில். நமக்கு சப்டைட்டில் கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. இப்ப ரீசெண்டா கேக்குறது இல்ல, பட் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் கேட்கவுமே சான்ஸ் இருக்கு. சோ இது ஒவ்வொரு ஒர்க் படிக்கும் போதும் அதுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கா அதையுமே சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப ஸ்பானிஷ் ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா ஹெரோனிமா இஸ் மேட் அகெயின். சோ அதையுமே பக்கத்துலயே நீங்க எழுதி வச்சுட்டு அதையுமே மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. அதே மாதிரி தாமஸ் லார்ஜோட த வூண்ட்ஸ் ஆஃப் சிவில் வார். ராபர்ட் கிரீனுக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் ஆகவே ஆகாது. ஓகேவா? கிரீன் வந்து எப்படின்னா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து ரொம்ப கோவமா ஆயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வேற யாராவது கோவமா யாரையாவது பார்த்து திட்டுறாங்கன்னா ஐயோ அவன் கோவமா பச்சை பச்சையா திட்டுறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி கிரீன் என்ன பண்ணாரு, பச்சை பச்சையா திட்டிட்டு இருந்தாரு. யார? நம்மளோட ஷேக்ஸ்பியரை. ஏன் திட்டினாரு? ஏன்னா கிரீனை பொறுத்த வரைக்கும் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு அப்ஸ்ட்ராட் க்ரோன்னு சொன்னாரு. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். யாரு வந்து ஷேக்ஸ்பியரை வந்து அப்ஸ்டார்ட் க்ரோன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. எதனால இவருக்கு கோவம்னா இவங்க எல்லாருமே சூப்பர்பா ட்ராஜடி எழுதுவாங்க. யூனிவர்சிட்டி வெட்ஸ் எல்லாமே செம்மையா பிளேஸ் எழுதுவாங்க. ஆனா கம்ப்ளீட்டா அந்த லைம் லைட் அப்படிங்கிறது போனது ஷேக்ஸ்பியருக்கு தான் போச்சு. ரொம்ப ஃபேமஸ் ஆனது அவர் தான். இவங்க இவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே அவரை டக்குன்னு வந்துட்டு ஒரு ரோமியோ ஜூலியட், ஆண்டனி கிளியோபட்ரா அப்படிலாம் எழுதிட்டு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். ஓகே, 4 ட்ராஜடி தான், HOKM அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹாம்லெட், ஒத்தல்லோ, கிங் லியர், மேக்பெத். அவ்வளவுதான். அந்த 4 ட்ராஜடி வச்சு தலைவர் வேற லெவல்ல போயிட்டார். சோ இவருக்கு என்ன கோவம்னா அவனுக்கே கிடைச்சிருச்சு எல்லா லைம் லைட்டும். அதே மாதிரி அவன் எல்லாம் என்ன பார்த்துதான் எழுதுறான். சோ எங்களை பார்த்துதான் யூனிவர்சிட்டி விட்ஸ பார்த்துதான் ஷேக்ஸ்பியர் வந்து எழுதுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய அக்யூஸ் பண்ணது ராபர்ட் கிரீன் தான். சோ ராபர்ட் கிரீனுக்கும் நம்ம ஷேக்ஸ்பியருக்கும் ஆகாது. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தாமஸ் நாஷோட த அன்பார்ச்சுனேட் டிராவலர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட சப்டைட்டில் பார்த்துக்கிட்டோம்னா த லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன். த லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன். அண்ட் கிறிஸ்டோபர் மார்லோ, he is known as father of English tragedy. அண்ட் அவரோட த ஜூ ஆஃப் மால்டா அண்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் கிறிஸ்டோபர் மார்லோ பொறுத்த வரைக்கும் இந்த நான் லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்கேன்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த முக்கியமான ரைட்டிங்ஸ் பாத்துக்கிட்டாலே ஓகே தான். அதுக்கு மேல அதுல இருந்து வேற எதுவும் கேட்க போறது கிடையாது. பட் கிறிஸ்டோபர் மார்லோ பொறுத்த வரைக்கும் அவரோட எல்லா ஒர்க்ஸையுமே நீங்க பாத்துக்கிறது பெட்டர்.
ஒவ்வொரு நாள் டைம் இருக்கா, அவரோட ஒவ்வொரு ஒர்க்கோட சம்மரியாச்சும் கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாம் பாருங்க, கோட்ஸ் பாருங்க. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா கிறிஸ்டோபர் மார்லோவ்ல இருந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி வரும். நீங்க இப்போ வந்து நான் நடத்தும் போது நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கிறிஸ்டோபர் மார்லோ போட்டுட்டு பக்கத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. இதை வந்து திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிறிஸ்டோபர் மார்லோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அவரோட ஜூ ஆஃப் மால்டா டாக்டர் ஃபாஸ்டஸ்ல இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் தான் யூனிவர்சிட்டி விட்ஸ் அண்ட் இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லாம் இதெல்லாம் தான். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? எஸ் எவ்ரிவன். யாரும் தூங்கல? ஓகே, ஷால் வி பிளே அ கேம்? ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாமா? நான் ஒவ்வொரு ஒர்க் சொல்றேன், அது யாரோட ஒர்க்னு நீங்க சொல்லணும். ஓகே. A groat's worth of wit யாரோட ஒர்க்? A groat's worth of wit. A groat's worth of wit கம்ப்ளீட் யூனிவர்சிட்டி விட்ஸ்ல இருந்தா கேக்குறேன். A groat's worth of wit. இவர் தான் வந்து ஷேக்ஸ்பியரை திட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்ஸ்டார்ட் க்ரோன்னு சொன்னார். எஸ், வெரி குட். இட் வாஸ் ராபர்ட் கிரீன். ராபர்ட் கிரீன். த ஸ்பானிஷ் ட்ராஜடி யாரோடது? த ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஸ்பானிஷ் ட்ராஜடி யாரோட ஒர்க்? இட் வாஸ் தாமஸ் கிட். அண்ட் அதோட சப்டைட்டில் என்னது? ஹெரோனிமா இஸ் மேட் அகெயின். எஸ், வெரி குட். And then Euphues, the anatomy of wit யாரோட ஒர்க்? Euphues, the anatomy of wit. John Lilly. Yes, very good. And then the unfortunate traveler. The unfortunate traveler. அதோட சப்டைட்டில் கூட The Life of Jack Wilton. Unfortunate Traveler. It is by Thomas Nash. Thomas Nash. Okay. So The Life of Jack Wilton is Unfortunate Traveler by Thomas Nash. The Wounds of Civil War. சிவில் வாருக்கு என்ன பண்ணாங்களாம்? லாட்ஜ் போட்டுட்டு வாருக்கு போனாங்களாம். ஓகே, நான் லாட்ஜ்ல தங்கி சிவில் வாருக்கு வரேன் அப்படின்னு. சோ இட் வாஸ் தாமஸ் லாட்ஜ். ஓகே, the wounds of civil war is Thomas Lodge. And then the battle of Alcazar. Alcazar, the battle of Alcazar. It was George Peele. எஸ், என்ன பேட்டிலுக்குலாம் கூப்பிடாதீங்கப்பா. நான் வந்து என்ன பீல் பண்ணிடுவாங்க. the battle of Alcazarல என்ன பீல் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாராம் ஜார்ஜ் பீல். ஓகே. அண்ட் ஜூ ஆஃப் மால்டா, டாக்டர் ஃபாஸ்டஸ்லாம் யாரோட ஒர்க்? ஜூ ஆஃப் மால்டா, டாக்டர் ஃபாஸ்டஸ்லாம் யாரோட ஒர்க்? கிறிஸ்டோபர் மார்லோ. He is the father of English tragedy. He is the father of English tragedy. And Canterbury Tales யாரோட ஒர்க்? Canterbury Tales. Yes, it was Geoffrey Chaucer. Canterbury Tales. That's it. ஈஸியா இருக்கா இப்போ? யூனிவர்சிட்டி விட்ஸ். யூனிவர்சிட்டி விட்ஸ் பேர் கொண்டு வந்தது யாரு? பேர் வச்சது யாரு? யூனிவர்சிட்டி விட்ஸ்னு பேர் வச்சது யாரு? ஜார்ஜ் ஜார்ஜ் செயின்ஸ்பரி. அவ்வளவுதான். எஸ், ஈஸியா. இப்ப புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? That's it. Next போலாம். Yeah, very easy, very easy. You guys are rocking. So
நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெவாலியர் போயட்ஸ். கெவாலியர் போயட்ஸ் அப்படின்னா கிங் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண போயட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கெவாலியர் போயட்ஸ்னு சொல்லுவோம். கிங் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணவங்கள கெவாலியர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப ரவுண்ட் ஹெட்ஸ் யாரு அப்படின்னா கிங்குக்கு கிங் விசஸ் பார்லிமெண்ட் அந்த டைம்ல இருந்தது. ஓகேவா? அந்த டைம்ல கிங் விசஸ் பார்லிமெண்ட் அப்படின்ற மாதிரி. சோ கிங்க சப்போர்ட் பண்ண சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணவங்க கெவாலியர்ஸ் சொன்னோம். அண்ட் பார்லிமெண்ட்டை சப்போர்ட் பண்ணவங்க ரவுண்ட் ஹெட்ஸ் சொன்னோம். ரவுண்ட் ஹெட்ஸ் சொன்னோம். ஓகேவா? கெவாலியர்ஸ் விசஸ் ரவுண்ட் ஹெட்ஸ். கெவாலியர்ஸ் யாரு? சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணவங்க. அண்ட் யாரெல்லாம் அந்த கெவாலியர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ராபர்ட் ஹெரிக், தாமஸ் கேரியோ, எட்மண்ட் வேலர், ஜான் சக்லிங், ரிச்சர்ட் லவ்லேஸ். சோ இதுக்கு chronological ஆர்டர் எல்லாமே நான் நம்மளோட ரெகுலர் கிளாஸ்லயே சொல்லி கொடுப்பேன். ஏன்னா இதெல்லாமே நான் இயரோடயே தான் மனப்பாடம் பண்ண வைப்பேன். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மெமரைஸ் பண்ணுவோம் இல்லையா, டான் பிரே, பர்ட் ஃபிளட், மிடில் மாஸ் ஞாபகம் இருக்கா, மான்ஃபோர்ட், ஷர்லி, அதுல எப்படி வந்து இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். சோ நம்மளோட ரெகுலர் கிளாஸ்ல இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து கெவாலியர் போயட்ஸ் யாரு, அவங்களோட மேஜர் ஒர்க்ஸ் என்னென்னு மட்டும் பாத்துக்கலாம். சரியா? சோ ஹெர்ரிக், கேரியோ, வேலர், சக்லிங் அண்ட் லவ்லேஸ். சோ ராபர்ட் ஹெர்ரிக்க பொறுத்த வரைக்கும் he had written Hesperides. ஹெர்ரிக் ஹெஸ்பெரிடிஸ், ஹெர்ரிக் ஹெஸ்பெரிடிஸ் ஜஸ்ட் ரைமிங்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டு த வர்ஜின்ஸ் டு மேக் மச் ஆஃப் டைம் அப்படிங்கிற 2 ஒர்க் வந்து ராபர்ட் ஹெர்ரிக் எழுதியிருக்காரு. சோ ஹெஸ்பெரிடிஸ் அண்ட் தென் டு த வர்ஜின்ஸ் டு மேக் மச் ஆஃப் டைம் அப்படின்ற 2 ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் தென் தாமஸ் கேரியோ, கேரியோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு எலிஜிய கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அது எதை பத்தின எலிஜி? upon the death of Dean of Paul's Dr. John Donne. So an elegy upon the death of the Dean of Paul's Dr. John Donne. So கேரியோ ஒரு எலிஜிய கேரி பண்ணிருக்காரு. எலிஜி எது மேல? on the death of John Donne அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. And then எட்மண்ட் வேலர், வேலர் வந்து ஒரு வால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வால்ல ரோஸ் இருக்கு, கோ லவ்லி ரோஸ் அப்படின்னு, ஆன் அ கர்டல் கோ லவ்லி ரோஸ், வால் மேல ஆன் அ கர்டல் கோ லவ்லி ரோஸ் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஒரு ரோஸ் இருக்கு, கீழே ஆன் அ கர்டல்னு எழுதி இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சக்லிங், சக்லிங்க பொறுத்த வரைக்கும் சக்லிங்க்கு வந்து என்னன்னா வெட்டிங் வேணும். ஆனா வெட்டிங்க்கு அப்புறம் எல்லாரும் மாதிரி அவர் என்ன ஆயிட்டாரு, ரொம்ப பேல் அண்ட் வேன் ஆயிட்டாரு. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலட் அப்பான் அ வெட்டிங் அண்ட் தென் வை சோ பேல் அண்ட் வேன் ஃபாண்ட் லவ்வர், 2 ஒர்க்ஸ் வந்து ஜான் சக்லிங்கோடது. அண்ட் தென் லவ்லேஸ், லவ்லேஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. எங்க இருந்து எழுதியிருக்காரு? பிரிசன்ல இருந்து எழுதியிருக்காரு. டு லுகாஸ்டா அண்ட் டு ஆல்தியா. திஸ் இஸ் லைக் கோட் வேர்ட்ஸ். நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு பேட்ச் த ஃபாலோவிங்ல பாக்குறீங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நான் அதனால இந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லி தரேன். So Robert Herrick, Hesperides, Thomas Carreau, carrying upon a elegy on the death of John Donne. Valor is like a wall, wallல வந்து ரோஸ் இருக்கு, கீழே on a girdle எழுதி இருக்கு. And Suckling wanted a wedding and after the wedding he went so pale and wan. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்லிங்க்கு வந்து வெட்டிங் வேணும், ஆனா வெட்டிங்க்கு அப்புறம் ரொம்ப பேல் ஆயிட்டாரு. So ballad upon a wedding and then why so pale and wan, fond lover. And Richard Lovelace பொறுத்த வரைக்கும் he was writing love letters to Lucasta and to Althea from prison. Is that clear? Yes. So Herrick Hesperides. நான் திரும்ப ஹெஸ்பெரிடிஸ்னு சொல்றேன்னா ஹெரிக் தான் ஞாபகம் வரணும். ரைட்? எஸ். எங்க ஒரு தடவை சொல்லிடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? ரெடி? ஓகே. To Lucasta to Althea from prison. To Lucasta and to Althea from prison. It is a major works by yes, it is Lovelace. Lovelace ஓட works தான் அது. To Lucasta to Althea, Richard Lovelace. Lovelace என்ன பண்றாரு? Love letter எழுதுறாரு. Yes, and then Go Lovely Rose on a Girdle. யாரோட works? Go Lovely Rose on a Girdle. Go Lovely Rose. எங்க இருக்கு ரோஸ்? வால்ல இருந்தது. எஸ், வேலர், எட்மண்ட் வேலர்.
எஸ் எஸ். அண்ட் யாரு வந்து எலிஜி எழுதுனா ஆன் த upon the death of John Donne? Who is carrying that elegy upon the? Yes, it is Carew, Thomas Carew. Carew is carrying an elegy upon the death of John Donne. And யாருக்கு வெட்டிங் வேணும்? Ballad upon a wedding, and then why so pale and wan fond lover? It was Suckling, John Suckling. And யார் வந்து Hesperides எழுதுனது? Hesperides to the virgins to make much of time. Hesperides to the virgins to make much of time. It is Herrick. Herrick. Robert Herrick. And that's it. அவ்வளவுதான், ஞாபகம் வந்துருச்சு. ஈஸி ஒன். கெவாலியர் போயட்ஸோட ஒர்க்ஸ் இவங்கெல்லாம் தான் கெவாலியர் போயட்ஸ். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு எந்த கெவாலியர் போயட்டும் கிடையாது, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஓகே, கெவாலியர் போயட்ஸ் யாரு? சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணவங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணவங்க, இவங்கெல்லாம் தான் கெவாலியர் போயட். அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் தான். இவங்கள ரொம்ப டீடைல்டா நம்மளோட ரெகுலர் பிஎல் ஸ்டார்ட் ஆனே பார்ப்போம். இதெல்லாமே லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நான் பர்டிகுலரா ஒவ்வொரு குரூப்பா சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். சரியா? chronological ஆர்டருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. And then we have metaphysical poets. Metaphysical poetsனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? Just tell me. Who is your favorite writer, or what is your favorite poem? Metaphysical poetsல, poemல. John Donne. Yes, very good. Others? Yes, others. John Donne. Okay. வேற மெட்டாபிசிக்கல் போயட்ல எதனால ஜான் டன் பிடிக்கும்? எந்த போயட்ரி பிடிக்கும் ஜான் டன்னோடது? கேனனைசேஷன் பிடிக்கும். எஸ், வெரி குட், வெரி குட். ஸோ சிம்பிள். மெட்டாபிசிக்கல் போயட்ஸ், அந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குல்ல, மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல, அத கொடுத்தது யாரு அப்படின்னா சாமுவேல் ஜான்சன். நம்ம சொல்ற டாக்டர் ஜான்சன். ஆனா டாக்டர் ஜான்சன் வந்து ஜான் டன் வாழ்ந்ததுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்ந்தவர் தான். சோ இந்த ஜான் டன், ஆப்ரஹாம் கவுலி, ஆண்ட்ரூ மார்வெல், இவங்க எல்லாருமே வந்து அந்த டைம்லயே நாங்கெல்லாம் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்பா அப்படின்னு ஒரு குரூப்பாலாம் சேரல. இவங்க எல்லாம் அங்கங்க என்ன எழுதினாங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு ரொம்பவே அழகா கவித்துவமா எழுதிட்டாங்க. நிறைய கன்சீட்ஸ் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் எப்படி சொல்றது, கம்பாரிசன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வந்து ஒர்க்ஸ் எழுதிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. சோ 100 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது, நம்ம டாக்டர் ஜான்சன் வந்து எல்லாரோட கவிதைகளையுமே ரீட் பண்ணும் போது, பரவாயில்லையே, இந்த செட்ல இந்த டைம்ல இருந்த சில போயட்ஸ் வந்து அப்படியே சூப்பர்பா நிறைய கம்பாரிசன்ஸ் வச்சு எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே ஒரு குரூப்பா கொண்டு வராரு. சரி, நம்ம குரூப்பா கொண்டு வந்துட்டோம், நம்ம இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் தேடிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் தெரியும், நம்மளோட ஜான் டிரைடன் இருக்காரு இல்லையா, அந்த டிரைடன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஜான் டன்னோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டன் இஸ் அஃபெக்டிங் த மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. டன் வந்து மெட்டாபிசிக்ஸையே பியாண்ட் த யூனிவர்ஸ் வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்றாரு அவரோட போயட்ரியில அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருப்பாரு. அதனால டிரைடன் வந்து சொன்ன அந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து சாமுவேல் ஜான்சன் இவங்க எல்லாரையுமே மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அப்படின்னு வருஷப்படுத்திடுவாரு. இதுதான் கதை. ஓகேவா? இது இது நிஜமாவே இதுதான் கதை. நான் வந்து சும்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி கிடையாது, நிஜமாவே இதுதான். ஜான் டன்ன டிரைடன் வந்து டன் இஸ் அஃபெக்டிங் த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு பிரைஸ் பண்றாரு. அண்ட் அந்த பிரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா டாக்டர் ஜான்சன் வந்து இவங்க எல்லார பத்தியும் ரிசர்ச் பண்ணும்போது இந்த செட் ஆஃப் குரூப்ஸ், இந்த குரூப் மட்டும், இந்த செட் ஆஃப் போயிட்ஸ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சூப்பர்பா எழுதியிருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டார். ஸோ திஸ் இஸ் த ரியல் ஸ்டோரி. அண்ட் அதுவுமே எந்த ஒர்க்ல வந்து எழுதியிருந்தாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் ஆஃப் எமினன்ட் இங்கிலீஷ் போயட்ஸ்ல வந்துட்டு எழுதியிருப்பாரு. அதுல 52 போயட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அதுல ஒரு குரூப் வந்து பேசினது வந்து மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரியை தான் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அப்படின்னு பேர் வச்சது சாமுவேல் ஜான்சன். அண்ட் ஜான் டன்ன வந்து யூ ஆர் அஃபெக்டிங் த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னது ஜான் டிரைடன். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஜஸ்ட் டெல் மீ. நோ. சோ இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்ல யார் 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 இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜான் டன்,
ஆப்ரஹாம் கவுலி, ஆண்ட்ரூ மார்வெல். இவங்க 3 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து புடிச்ச கவிதைகள்லாம் சிலது இருக்கும்ல, அப்படியே போற போக்குல வாவ் இது நல்லா இருக்கே அப்படின்னு படிப்போம்ல. அந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம சில கவிதைகளை ரொம்பவே நல்லா படிச்சிருப்போம். ஏய் நல்லா இருக்கே, இந்த மாதிரிலாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு. சோ அந்த இதுல மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் தான் டாப்ல இருப்பாங்க. அந்த டாப்ல மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் இருக்கிறதுல அதுலயுமே டாப்பா இருக்கிற 3 பேரு இந்த 3 பேர் தான். ஜான் டன், கவுலி, மார்வெல். இவங்க கிட்ட இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்துலயுமே வந்திருக்கு. டிஆர்பில வந்திருக்கு, யூஜிசி நெட்ல வந்திருக்கு, செட்ல வந்திருக்கு. சோ இத வந்து மறக்கவே மறக்காதீங்க. மெட்டாபிசிக்கல் போயட்ஸை கண்டிப்பா படிச்சிருங்க. ஸோ ஜான் டன், ஆப்ரஹாம் கவுலி அண்ட் ஆண்ட்ரூ மார்வெல். மெட்டாபிசிக்கல் கவாலியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்ல. ஸோ கவாலியர் போயட்ஸ்லயுமே சில பேர் வந்து என்னன்னா நிறைய கம்பாரிசன்ஸ் யூஸ் பண்ணி நல்ல போயட்ரிஸ் எழுதியிருப்பாங்க. அதுல 2 பேரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மெட்டாபிசிக்கல் கவாலியர்ஸ்னு சொல்றோம். ஸோ ராபர்ட் ஹெர்ரிக் அண்ட் தாமஸ் கேரியோ, இவங்க 2 பேருமே நல்ல போயட்ரிஸ் நிறைய கம்பாரிசன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கனால அவங்களுமே இந்த மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரிக்குள்ள வந்துடுறாங்க. அண்ட் ரிலீஜியஸ் மெட்டாபிசிக்கல்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஜான் டன், ஆப்ரஹாம் கவுலி, ஆண்ட்ரூ மார்வலை பொறுத்த வரைக்கும் லவ்வா எழுதியிருப்பாங்க. கார்டன் அண்ட் தென் டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ் அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்ட்ரூ மார்வல் எழுதியிருப்பாருல்ல. பட் நம்மளோட ரிலீஜியஸ் மெட்டாபிசிக்கல்ஸ் எப்படின்னா நிறைய வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா எழுதியிருப்பாங்க. இப்ப ஜார்ஜ் ஹர்பர்ட் வந்து டெம்பிள்னு எழுதியிருப்பாரு. ரிச்சர்ட் கிராஷா வந்து டு த டெம்பிள் அப்படின்ற மாதிரி, ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் த டெம்பிள் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ டெம்பிள், ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவல்னு எழுதுறவங்க அதுலயுமே நிறைய கம்பாரிசன்ஸ், அழகழகான கவித்துவமான வரிகள் எல்லாம் எழுதுறவங்க ரிலீஜியஸ் மெட்டாபிசிக்கல்ஸ் நம்ம சொல்றோம். அண்ட் அந்த மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸ்லயே வந்து லாஸ்டா இருக்கிறது யார் அப்படின்னு பாத்துட்டோம்னா ஜான் கிளீவ்லேண்ட். இவரோட அந்த மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரியோட அந்த குரூப் வந்து பினிஷ் ஆயிடுது. ஓகேவா? சோ ஜான் டன், கவுலி, மார்வெல் இவங்க 3 பேருமே இம்பார்ட்டன்ட். ஜான் டன், கவுலி, மார்வெல் மறந்துடவே கூடாது. அண்ட் கெவாலியர் போயிட்ஸ்ல இருந்து 2 பேர் மெட்டாபிசிக்கல்குள்ள வராங்க. ஏன்னா அவங்களோட அந்த கம்பாரிசன், அந்த போயட்ரியில இருந்த வேர்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுனால ராபர்ட் ஹெர்ரிக்கும் தாமஸ் கேரியும். அண்ட் தென் ரிலீஜியஸ் மெட்டாபிசிக்கல் இஸ் ஹர்பர்ட், கிராஷா, வான். இதை வந்து வாகன் சொல்லக்கூடாது, வான் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ஹென்ரி வான் அண்ட் தென் தாமஸ் ட்ரெஹன். And last one is John Cleveland. Is that clear? Is that clear? Yes. Yes, very good. So அவங்களோட important works எல்லாமே பாருங்க. ஜான் டன்னை பொறுத்த வரைக்கும் நிறைய எழுதியிருப்பாரு. அண்ட் முக்கியமா வேலிடிக்ஷன் ஃபர்பிடிங் மார்னிங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு போயட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்லயும் வந்து என்னன்னா காம்பஸ் கூட லவ்வர்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ பொண்ணு வந்து ஃபர்மா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நின்னான்னா பையன் எவ்வளவு சுத்தினாலும் கடைசியில ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துருவான். அதனால பொண்ணுங்க வந்து விடாப்புடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் அப்படி ஃபர்மா இருக்கணுமா, பசங்க எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்க தோணும். பட் இங்க வந்து நம்ம அந்த ஃபெமினிசம் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு அந்த ஏஸ்தட்டிக் ஃபீலோடய இதை பார்க்கலாம். ஸோ வேலிடிக்ஷன் ஃபர்பிடிங் மார்னிங் இட் இஸ் லைக் கம்பேரிசன் பாருங்களேன். யாருமே காம்பஸ பார்த்தோன்னே அது லவ்வர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஜான் டன்னுக்கு அப்படி தோணி இருக்கு. ஸோ வேலிடிக்ஷன் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கம்பேரிசன்ஸ் இவங்க எல்லாரோட ஒர்க்ஸ்லயுமே இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கம்பேரிசன்ஸ்க்குமே ஒரு ஒரு டேர்ம் இருக்கு. தட் இஸ் கன்சீட், CONCEITS, கன்சீட்ஸ். ஓகேவா? நீங்க கிளாசரி ஆஃப் லிட்டரரி டேர்ம்ஸ் பை எம்எச் ஆப்ரம் அவரோட புக் எடுத்து பார்த்தாலுமே இந்த வேர்டுக்குரிய மீனிங் வந்து இருக்கும், கன்சீட். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஜான் டன்னை பொறுத்த வரைக்கும் த ஃப்ளீ, அ வேலிடிக்ஷன் ஃபர்பிடிங் மார்னிங், டெத் நாட் பி ப்ரவுட், த கேனனைசேஷன், த குட் மாரோ, டிவோஷன்ஸ் அப்பான் எமர்ஜென்ட் அக்கேஷன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாரு. அண்ட் இவரோட ஒர்க்ஸ்ல முக்கியமா நீங்க லைன்ஸ் எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வேலிடிக்ஷன் ஃபர்பிடிங் மார்னிங் ஆர் கேனனைசேஷன், குட் மாரோ அப்படின்னா லைன்ஸ் ஜஸ்ட் ரீட் பண்ண செய்யுங்க, அதுவே போதும். அண்ட் ஆப்ரஹாம் கவுலி பொறுத்த வரைக்கும் இந்த மிஸ்ட்ரிஸ் அண்ட் தென் டேவிடீஸ் அண்ட் தென் ஆண்ட்ரூ மார்வலோட டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரிஸ், ஜான் கிளீவ்லேண்ட் லாஸ்ட் ஒன் சொன்னேன்ல அவரோட த ரெபல் ஸ்காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ராபர்ட் ஹெரிக் மெட்டாபிசிக்கல்னு எழுதும் போது நோபல் நம்பர்ஸ் வந்துருந்தீங்க, அதுதான் ரொம்ப நல்ல ஒர்க்கா எழுதியிருக்காரு. அண்ட் தென் கேரியோ பொறுத்த வரைக்கும் மெட்டாபிசிக்கல்னு வரும்போது ஆஸ்க் மீ நோ மோர் அப்படிங்கிற ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ஜார்ஜ் ஹர்பர்ட் த டெம்பிள் எழுதியிருக்காரு. ரிச்சர்ட் கிராஷா ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் யூஜிசி நெட்.
டெம்பிள் யார் எழுதுனா, ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள் யார் எழுதுனா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ ஹெர்பர்ட் அண்ட் கிராஷா இவங்க ரெண்டு பேருமே அது பார்த்துக்கோங்க. அண்ட் ஹென்ரி வான் சைலக்ஸ் ஸ்கின்டிலன்ஸ் அண்ட் தென் த ரெட்ரீட் ரெண்டு ஒர்க் எழுதியிருக்காரு. அண்ட் தென் தாமஸ் ட்ரெஹன் சென்ச்சுரிஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மெமரைஸ் பண்ண போறீங்க. மேத்ஸ் ஃபாலோவிங் மாதிரி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க. அண்ட் சில ஒர்க்ஸுக்கு மட்டும் நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ண போறோம். இஸ் தட் கிளியர்? ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிற சமயத்துல நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரீட் பண்றது இட் வில் பி பெட்டர். இஸ் தட் கிளியர்? எஸ். ரைட். ஸோ மெட்டாபிசிக்கல் போயட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அவங்களோட ஒர்க்ஸை வந்து நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ் பிஎல் கிளாஸ் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு மூவ்மெண்ட் இருந்தது அண்ட் அதுல அந்த ரைட்டர்ஸ் இருந்தாங்கன்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குளோரியஸ் ரெவல்யூஷன் ஆஃப் 1688 அதுக்கு அடுத்த பீரியட். ஸோ அதுக்கு முன்னாடி பீரியட்ல இருந்தா அது இப்போ நம்ம அதுக்கு அடுத்த பீரியட்ல வரும். அங்க வந்து கெவாலியர்ஸ் விசஸ் ரவுண்ட் ஹெட்ஸ்ன்னு சொன்னேன்ல, இங்க வந்து எப்படி ஆயிடும்னா விக் விசஸ் ஸ்டோரிஸ்னு ஆயிடும். விக்ஸ் வந்து யார் அப்படின்னா தே சப்போர்ட்டட் அரிஸ்டோக்ரசி, ஸ்டோரிஸ் வந்து தே சப்போர்ட்டட் மொனார்கி. ஓகேவா? ஸோ மொனார்கியை சப்போர்ட் பண்ணவங்க டோரிஸ் அண்ட் தென் அரிஸ்டோக்ரஸியை சப்போர்ட் பண்ணவங்க விக்ஸ். விக்ஸ் விசஸ் ஸ்டோரிஸ். இதுல விக் பார்ட்டின்னு பாத்துட்டோம்னா இட் வாஸ் கிட்கேட் கிளப். கிட்கேட் கிளப்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ரிச்சர்ட் ஸ்டீல், ஜோசப் அடிசன், வில்லியம் கான்கிரிவ், சர் ஜான் வான்ப்ரூ அண்ட் தென் ராபர்ட் வால்பூல் அண்ட் தென் ஜான் லாக். இவங்க 6 பேருமே கிட்கேட் கிளப்ல இருந்தாங்க. அண்ட் இதுல முக்கியமான 3 பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிச்சர்ட் ஸ்டீல், ஜோசப் அடிசன், வில்லியம் கான்கிரிவ். அண்ட் அதே மாதிரி ஸ்கிரிபிளேரஸ் கிளப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அலெக்சாண்டர் போப், ஜொனாத்தன் ஸ்விஃப்ட், ஜான் கே, தாமஸ் பார்னல் அண்ட் தென் டாக்டர் ஆர்பத்நாட், ஜான் ஆர்பத்நாட். ஸோ இந்த கிட்கேட் கிளப்னா என்ன, ஸ்கிரிபிளேரஸ் கிளப்னா என்ன அப்படின்னா இப்ப கிட்கேட் கிளப்ன்றது அந்த டைம்ல அந்த ஆலிவர் கிராம்வெல் டைம்ல இருந்ததுதான் கிட்கேட் கிளப். சோ இந்த பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கிளப்புக்கு போயிருக்காங்க. அங்க உள்ள குக்கோட நேம் வந்து கிறிஸ்டோபர் கேட். அவரை கூப்பிடும் போது கிட் கேட்ன்னு தான் கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படிதான் கிட் கேட் அப்படின்றது வந்தது அப்படிங்கறதும் சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஒன் சைட் ஆஃப் ஸ்டோரி. சரியா? அண்ட் இதுல ஆக்சுவலா இந்த கிட்கேட்டுக்கு அப்புறம் தான் நம்மளோட கிட்கேட் சாக்லேட்டே வந்துச்சு. சரியா? சோ கிறிஸ்டோபர் கேட் அப்படிங்கறது அந்த குக்கோட நேம். சோ அவங்க கூப்பிடும் போது கிட்கேட்னு கூப்பிட்டாங்க. அந்த அந்த கிளப்ல இருந்த குக்கோட நேம். சோ அப்படி கூப்பிடும் போது கிட்கேட்னு கூப்பிட்டாங்க. அந்த கிளப்ல இருந்து எழுதி வெளியில வந்ததுனால அந்த ரைட்டர்ஸையுமே கிட்கேட் கிளப் மெம்பர்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படிங்கறது ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி. அண்ட் இது வந்து விக்கோட பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இருந்தது. ஏர்லி 18th செஞ்சுரியில இந்த கிட்கேட் கிளப் இருந்தது. அண்ட் இதுல உள்ள 3 பேர் முக்கியமான 3 பேர்னு சொன்னது யாரு, ரிச்சர்ட் ஸ்டீல், ஜோசப் அடிசன், வில்லியம் கான்கிரிவ். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த கிட்கேட் சாக்லேட் பாருங்களேன், இதுல வந்து 2 கிட்கேட் பைட் இருக்கா, ரைட்? 2 கிட்கேட் சாக்லேட் இருக்கு, ரைட்? 2ஆ வந்து டிவைட் ஆயிருக்கு. சோ ஒன்னு வந்து ரிச்சர்ட் ஸ்டீல், இன்னொன்னு வந்து ஜோசப் அடிசன். ஒரு சாக்லேட் ரிச்சர்ட் ஸ்டீல், இன்னொரு சாக்லேட் ஜோசப் அடிசன். அண்ட் the sweetness of the chocolate is William Congreve. The sweetness of the chocolate is William Congreve. சோ இந்த 3 பேருமே கிட்கேட் கிளப்ல வருவாங்க. ஒன்னு யாரு, ரிச்சர்ட் ஸ்டீல், இன்னொன்னு ஜோசப் அடிசன். அண்ட் the sweetness of the chocolate is William Congreve. அண்ட் இவங்களோட மேஜர் ஒர்க்ஸ்னு பாத்துக்கிட்டோம்னா ரிச்சர்ட் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இவங்க ரிச்சர்ட் ஸ்டீல் அண்ட் அடிசனை பொறுத்த வரைக்கும் கவர்லி பேப்பர்ஸ் விச் மீன்ஸ் எஸ்ஏஸ் நிறையவே எழுதியிருக்காங்க. ஸ்டாட்லர், ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற ஜேர்னல்ஸ் வந்து அந்த டைம்ல மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமா தான் இவங்க ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. அண்ட் வில்லியம் கான்கிரிவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒர்க் தான். இட் வாஸ் லைக் ஓவர் ரேட்டட் ஒர்க்னு கூட சொல்லலாம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வே ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். நீங்க நெட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா என்னடா இந்த ஒர்க்கை தவிர்த்துட்டு வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வே ஆஃப் த வேர்ல்ட மட்டும் பர்டிகுலரா அதோட கம்ப்ளீட் சம்மரி படிங்க, அனாலிசிஸ் படிங்க. முக்கியம் ஒருவேளை டைம் கிடைச்சது அப்படின்னா கம்ப்ளீட் பிளே, அது குட்டி புக்கு தான், ரொம்ப ரொம்ப குட்டி. ஸோ அதை படிக்க முடிஞ்சா அது கம்ப்ளீட் பிளேயா கூட படிச்சு வச்சுக்கோங்க. இட் வில் பி ஈஸி. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு, ஈவன் ரீசெண்டா கூட வந்திருந்தது. ஸோ கிட்கேட் கிளப், ரிச்சர்ட் ஸ்டீல், ஜோசப் அடிசன், வில்லியம் கான்கிரிவ். ஸ்வீட்னஸ் ஆஃப் த சாக்லேட் இஸ் வில்லியம் கான்கிரிவ். அண்ட் வே ஆஃப் த வேர்ல்ட் வந்து 1700. அந்த இயரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏன்னா சில ஒர்க்ஸ்க்கு மட்டும் நம்ம இயர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அது அங்கங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ வே ஆஃப் த வேர்ல்டு 1700 1700. ஓகே. அண்ட் வி ஹாவ் ஸ்கிரிபிளேரஸ் கிளப். ஸ்கிரிபிளேரஸ் அப்படின்னாலே ஸ்கிரிபிள் பண்ணுவோம் இல்லையா, டு ஸ்கிரிபிள் திங்ஸ். நான் வந்து கிறுக்குறேன் அப்படின்னா டு ஸ்கிரிபிள்னு சொல்லுவோம்ல, அதுல இருந்து தான் ஸ்கிரிபிளேரஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு பேரே வந்துச்சு. இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1714. ஸோ இந்த கிளப் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, லேர்னிங்ல இருக்க ஒரு ஃபால்ஸ் டேஸ்ட் இருக்குல்ல, இப்ப நம்ம படிக்கிறோம் ஆனா எதை படிக்கிறோம்னே தெரியாம சும்மா சில விஷயங்களை படிச்சுட்டு பெனாத்திட்டு இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி சில ஃபால்ஸ் டேஸ்ட் இன் லேர்னிங்க ரிடிக்யூல் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கிளப் தான் ஸ்கிரிபிளேரஸ் கிளப். அண்ட் அதுல வந்துட்டு அவங்களே ஃபிக்ஷனலா ஒரு கேரக்டரையுமே உருவாக்குனாங்க. அந்த ஃபிக்ஷனல் கேரக்டரோட நேம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மார்டினஸ் ஸ்கிரிபிளேரஸ். ஓகேவா, மார்டினஸ் ஸ்கிரிபிளேரஸ் இட் இஸ் அ ஃபிக்ஷனல் நேம். ஃபிக்ஷனல் இன் த சென்ஸ் கற்பனை கதாபாத்திரம். அவங்க கற்பனையாவே ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குனாங்க அண்ட் அது மூலியமா இவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இவங்களோட முக்கியமான ஒர்க், இந்த மொத்த குரூப்போட முக்கியமான ஒர்க் பார்த்துட்டோம்னா இட் வாஸ் மெமோயர்ஸ் ஆஃப் மார்டினஸ் ஸ்கிரிபிளேரஸ். ஜஸ்ட் a minute. Am I audible now? Am I audible? நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நோ இஷ்யூஸ். மேபி பர்சன்ஸ் லெஃப்ட் ஆகுறாங்க. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், நாளையில இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரிபிளேரஸ் கிளப்னு பார்த்துக்கிட்டோம்னா இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1714. இட் வாஸ் டு ரிடிக்யூல் ஆல் ஃபால்ஸ் டேஸ்ட் அண்ட் லேர்னிங். இவங்களே உருவாக்குன ஒரு கதாபாத்திரம் தான் மார்டினஸ் ஸ்கிரிபிளேரஸ். அண்ட் இவங்க எழுதின புக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா இட் வாஸ் மெமோயர்ஸ் ஆஃப் மார்டினஸ் ஸ்கிரிபிளேரஸ். அண்ட் இதுல இருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா டன்சியார்ட் பை அலெக்சாண்டர் போப். அலெக்சாண்டர் போப்போட அந்த டன்சியார்ட் அப்படிங்கிற ஒர்க்ல செகண்ட் எடிஷன்ல இந்த மார்டினஸ் ஸ்கிரிபிளேரஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையுமே அவரே யூஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஜொனாத்தன் ஸ்விஃப்டோட கலிவர்ஸ் டிராவல் இருக்கு இல்லையா, அந்த கலிவர்ஸ் டிராவல் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இட் சட்டரைசஸ் த ஃபாலிஸ் அண்ட் வைசஸ் ஆஃப் த லேர்ன்ட் மாடர்ன் அண்ட் சயின்டிபிக் மேன். சோ இப்ப ரீசெண்டா காலேஜ் டிஆர்பில இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கலிவர்ஸ் டிராவல் பத்தி. சோ அவர் எங்க இருந்து இந்த சட்டையரை கொண்டு வந்தாருன்னு, இட் இஸ் ஃப்ரம் ஸ்கிரிபிளேரஸ் கிளப் ஆக்சுவலி. அண்ட் தென் வி ஹேவ் த பெக்கர்ஸ் ஓபரா. இட் இஸ் ஆல்சோ அபவுட் த ஃபால்ஸ் டேஸ்ட் இன் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து அந்த டைம்ல ஸ்கிரிபிளேரஸ் கிளப்ல இருந்தவங்க எழுதினாங்க. அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன். டன்சியார்டும் சரி கலிவர்ஸ் டிராவலும் சரி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தனியாவே வந்துட்டு சம்மரி லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் தட் கிளியர்? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க. நான் நேத்துக்குரிய கிளாஸ் நேத்தே நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஒரு தடவை பார்க்கணும், ஓரியன்டேஷன் பார்க்கணும்னாலும் பாருங்க. அண்ட் இப்போ முடிக்கிற கிளாஸையுமே நான் இப்பவே அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட்டடா கேட்டுக்கலாம். அண்ட் பிடிஎஃப் நம்ம நாளைக்கு கம்ப்ளீட் லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இஸ் தட் கிளியர்? எஸ், தேங்க்யூ so much. I hope you all enjoyed this class. Thank you so much.